أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه وسلم. وعليكم السلام ورحمة الله وبركاته. கொஞ்சம் மைக்கெல்லாம் மியூட் பண்ணிக்கோங்க. அல்ஹம்துலில்லா, எமது ஈலான் அஸ்ஹாப் ஆன்லைன் நிறுவனத்தினால் தொடர்ந்தும் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்ற நிகழ்ச்சிகளில் இன்றைய பொழுதில் ஒரு மோட்டிவேஷனல் ப்ரோக்ராமாக ஏற்பாடு செய்து அதனில் நாம் ஒன்றிணைந்திருக்கின்றோம். உண்மையிலேயே அழகான ஒரு மாதத்தில், பரக்கத் பொருந்திய ஒரு மாதத்தில், நன்மைகளால் அலங்கரிக்கப்பட்டு சுவன வாயில்கள் திறக்கப்பட்டு ஆர்வத்தோடு நன்மைகள் செய்து கொண்டிருக்கும் இந்த பொழுதுகளில் இந்த மாதம் இவ்வளவு சிறப்புகளை தன்னகத்தே கொண்டிருப்பதற்கு மிக முக்கியமான காரணங்களில் ஒன்றான அல் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். எனவே அல் குர்ஆனை கற்றுக்கொண்டிருக்கும் எமது ஹிஃபில் யூனிட் மாணவ மாணவிகள் மற்றும் குர்ஆன் யூனிட்டில் காணப்படும் மாணவ மாணவிகளை அடிப்படையாக கொண்டு அவர்களுக்கு ஓர் ஆர்வமூட்டுதலாகவும் தூண்டுதலாகவும் அல் குர்ஆனும் நாமும் என்ற ஒரு அழகிய தலைப்பில் இன்றைய இந்த பொழுதை அலங்கரிப்பதற்காக எம்மோடு சில கருத்துக்களை கொள்வதற்காக சகோதரி அல் ஆலிமா ஷுஹதா நிஸ்தார் அவர்கள் எம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். எனவே இந்த அழகிய பொழுதை அல்லாஹ்விடத்தில் நன்மைக்குரியதாகவும் எமது மீசானை கணக்க செய்யக்கூடியதாகவும் ஆக்கிக் கொள்வதற்காக முதலில் எமது நியத்துகளை, எமது எண்ணங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்குள் நாங்கள் நுழைகிறோம். அல் குர்ஆனும் நாமும் என்ற அந்த தலைப்பில் சில கருத்துக்களை எம்மோடு பகிர்ந்து கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை நான் சகோதரிக்கு வழங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وعليكم السلام ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف المرسلين ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. اللهم آتي نفسي تقواها وزكيها أنت خير من زكاها أنت وليها ومولاها. السلام عليكم ورحمة الله وبركاته. நான் பேசுறது கேக்குது தானே? ஓ, கேக்குது. என் ஈமானிய நெஞ்சங்களே, என் சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்க எல்லாரும் ஒரு பரக்கத் பொருந்திய பொக்கிஷமான ஒரு மாதத்தில் இருக்கிறோம். இந்த மாதத்தை நாங்க எப்படி அல்லாஹுவுக்கு நெருக்கமான மாதமாக, நாங்க இன்னும் எங்களோட அல்லாஹோடு நெருங்கக்கூடியவர்களாக, எங்களோட அமல்களை கூட்டிக் கொள்ளக்கூடியவர்களாக எப்படி நாங்க இருக்கிறன்றதோட அது அல்லாஹு தாலாவிடம் எங்களை நெருக்கிற ஒரு விடயமாகத்தான் நீக்கி என்னண்டா அல் குர்ஆன். அப்ப நாங்களும் அல் குர்ஆனும் எப்படி இந்த மாதத்துல ஈக்கிறோம், இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்றதையும் நாங்க பார்த்துட்டு அந்த தலைப்புக்குள்ளால போவோம். அல்லாஹ் தாலா குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். அல்லாஹ் தாலா யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசம் கொண்டோர்களே, உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. எப்படி என்றா குதிப அலைக்கும் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்பிருந்தவர்களுக்கு எவ்வாறு நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போன்று உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. எதற்காக என்றார் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வா உடையவர்களாக ஆகுவதற்காக வேண்டி. அப்ப நாங்க இந்த தக்வா உடையவர்களாக ஆகுவதற்காக வேண்டிதான் அல்லாஹு தாலா எங்களுக்கு இந்த ரமலான் என்ற இந்த சியாம், இந்த நோன்பை அல்லாஹு தாலா எங்களுக்கு ஆக்கி இருக்கிறான். அப்ப இந்த தக்குவாண்டா என்ன, தக்குவாண்டா என்னான்னு நாங்க பார்க்கணும். அப்ப தக்குவாண்டு என்னான்னு பாக்குறோம்டா, நாங்க இப்ப சும்மா நாங்க தக்குவாண்டு என்னன்னு நாங்க சும்மா பார்ப்போம். எப்படி பாக்குறோம்டா, இந்த உதாரணத்துக்கு இப்ப ஒரு தாய் எடுத்துக்கொண்டோம், இல்லாட்டி பெற்றோர் எடுத்துக்கொண்டோம்டா, பெற்றோருக்கும் பிள்ளைக்கும் ஈக்கிற அந்த உறவை நாங்க எப்படி சொல்லுவோம், பாசம் என்று சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு ஆசிரியருக்கும் இல்லாட்டி
மாணவர்களுக்கும் ஈக்கிற நாங்க உறவை எப்படி சொல்லுவோம்? மரியாதை என்று சொல்லுவோம். அதே மாதிரி கணவன் மனைவிக்கு ஈக்கிற நாங்க உறவை எப்படி சொல்லுவோம்? அது லவ் என்று சொல்லுவோம். அப்ப ஒரு அல்லாஹுக்கும் அடியானுக்கும் ஈக்கிற உறவை நாங்க எப்படி சொல்லுவோம்? அல்லாஹுக்கும் ஒரு அடியானுக்கும் ஈக்கிற உறவை நாங்க எப்படி சொல்லுவோம் என்றா அதைத்தான் நாங்க சொல்லுவோம் தக்குவாண்டு. அது அல்லாஹுக்கும் அடியானுக்குமான இறுக்கமான ஒரு உறவு. அப்ப அந்த தக்குவாவை நாங்க இந்த மாதத்துல எப்படி அடையிற, தக்குவாவை நாங்க எப்படி முழுமையாக அடைஞ்சு கொள்றது அப்படின்னு தான் நாங்க பார்க்க போறோம். அதை பாக்குறதோட அதை அடையிறதுக்கான ஒரு வழிதான் என்னண்டா அல் குர்ஆன். அப்ப அல் குர்ஆனை எங்க முழுமையான தக்குவா உடையவர்களாக நாங்க உண்மையாக அடையணும்டா நாங்க அல் குர்ஆன எங்களோட வாழ்க்கையில, அதாவது இந்த ரமலானுடைய மாதத்துல முழு நாளும் நாங்க அல் குர்ஆனுடனே எங்களோட பொழுதுகளை கழிக்கக்கூடியவங்களாக ஈக்கணும். சாரி, கொஞ்சம் டைம் எடுத்தேன். அப்ப நாங்க தக்வா உடையவர்களாக மாறணும் என்று சொன்னா என்ன செய்யணும்? நாங்க அல்லாஹுக்கு நெருங்கியவர்களாக மாறணும்டா கட்டாயம் நாங்க எங்களுடைய இபாதத்துக்களை கூட்டிக் கொள்ளணும். அதுல ஒரு இபாதத்தான் அல் குர்ஆன் ஓதுறது. சில இமாம்கள் சொல்லுவாங்க என்ன தக்வாக்கு உதாரணம், தக்வாண்டா என்னான்னு சொல்லி விளக்கம் சொல்ல போக்குற வல் அமலு பி தன்சீல், குர்ஆனை கொண்டு செயற்படுதல், குர்ஆனை கொண்டு செயற்படுதல் என்று சொல்லுவாங்க. இந்த தக்குவாவை நாங்க சில குர்ஆனிய கதைகள் மூலம் எங்களுக்கு விளங்கலும் தக்குவாண்டா என்னன்னு சொல்லி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத் போற நேரம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட தௌர் குகைக்கு போனாங்க. தௌர் குகைக்கு போயிட்டு 3 நாள் அங்க தங்கி இருந்து தான் அவங்க என்ன செய்யணும்னா மதீனாவுக்கு பயணத்தை ஆரம்பிக்கணும். அதாவது காஃபிர்கள் எல்லாம் இவங்களை தேடிக்கொண்டிருக்கிறாங்க. யார? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் கொலை செய்யறதுக்காக வேண்டி அவ்வளோ காஃபிர்களும் என்ன செய்யறாங்கண்டா அவங்க எல்லா இடத்திலையும் மதீனா போற பகுதிகள்ல தௌர் குகையில எல்லா இடத்துலயும் தேடக்கூடியவங்களாக இருந்தாங்க. அப்படி தேடிக்கொண்டு வர போக்குல தௌர் குகைக்கும் இவங்க எல்லாம் வந்துட்டாங்க. அவங்க என்ன செய்யறாங்கண்டா தௌர் குகையில மேல் பகுதியில் இருக்கிற நேரம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹும் தௌர் குகையில் கேட்கக்குள்ள அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், அவங்களோட கால்கள் எங்களுக்கு விளங்குது. அவங்களுடைய கால்களை அவங்க பாக்குறதுக்காக வேண்டி குனிஞ்சாங்கண்டா கண்டிப்பாக நாங்க விளங்கிடுவோம். நாங்க எங்களை யாரு காப்பாத்த போற யா ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ்க்கு என்ன சரி நடந்துடுமோ அப்படின்ற கவலையில அவர் என்னண்டா பயப்பட ஸ்டார்ட் ஆகிட்டாரு. அப்ப அந்த நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, லா தஹ்சன் இன்னல்லாஹ் அமானா, நீங்க பயப்படவானம், அல்லாஹு தாலா எங்களுடன் இருக்கிறான் அப்படின்ட்டு. அதே மாதிரி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட கதை எடுத்தோம்டா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள முழு சமூகமும் என்ன செஞ்சுச்சுண்டா, முழு சமூகமும் அவங்களுக்கு எதிராக ஒரு பெரிய நெருப்பு குண்டம் மூட்டி அவங்க அந்த நெருப்பு குண்டத்துளுக்கு போடுது. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல கேக்குறாங்க, நான் உங்களுக்கு உதவி செய்யவாண்டு, ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்றாரு. என்னையோட அல்லாஹ் இருக்கிறான், ஹஸ்பி அல்லாஹுவே போதுமானவன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதே உங்களை நான் காப்பாத்தவான்னு சொல்ல போக்கல, ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹுவே போதுமானவன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அடுத்தது நாங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட சம்பவம் பார்த்தோம்டா, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனை பொய்ப்பித்ததன் காரணமா ஃபிரௌன் என்ன செய்யறான், மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பொய்ப்பித்ததன் காரணமாக பெரிய படையெடுத்து வாரான். பனு இஸ்ரவேலர்களை மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, அவங்கள கூட்டிக் கொண்டு போறதுக்கான கட்டளை இவங்க கூட்டிக் கொண்டு போறாங்க. போற சமயத்துல அவங்க கண்ணு கட்டிய தூரத்துல ஃபிரௌனுடைய படைக்கு இவங்க என்ன கடல் கிட்ட அண்டிட்டாங்க. கடலை கிட்ட ஆகினத்துக்கு போறோம். அங்கே இருக்கிற சில தோழர்கள் சொல்றாங்க, ரசூல் மூசா அலைஹிஸ்ஸலாமே,
ஃபிரௌன்ட கூட்டம் வந்து எங்களை வந்து தாக்கிடுவாங்களோ தெரியாண்ட போக்குல மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இன்ன மஇ ரப்பி சயஹ்தீன், அல்லாஹு தாலா என்னோடு இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் தக்வா. எங்களுக்கு நிறைய கதைகள் இருந்து, குர்ஆனிய கதைகள் இருந்து எங்களுக்கு தக்வாண்டா என்னாண்டு விளக்கத்தை பெற்றுக்கொள்ளும். இதுதான் தக்வா. ஒரு அடியானுக்கும் அல்லாஹுக்கும் இடையிலான தக்வா இதுதான். அல்லாஹுவை நேசிக்கக்கூடிய ஒரு அடியானாக இருக்கிறது தான் இந்த தக்வா. முழு எங்களோட வேலைகளையுமே நாங்க அல்லாஹுக்காக செஞ்சு எங்களோட வேலைகள் எல்லாத்தையும் நாங்க அல்லாஹ்வின் சாரி அல்லாஹு தாலா இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் தக்குவாவை எங்களுக்கு பார்க்க மேலுமாக இருந்துச்சு. அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தக்குவாவை எங்களுக்கு பார்க்க மேலுமாக இருந்துச்சு. அதே மாதிரி நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தக்வாவை பார்க்கலுமாக இருந்துச்சு. இந்த தக்வாவை அதிகப்படுத்த வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய இபாதத்துக்களை நாங்க கூட்டிக்கொள்ளணும். அல்லாஹுடன் நாங்க எவ்வாறு இரக்கமாகிறது என்றா, நாங்க எங்களுடைய சுஜூதிலையும் அடுத்தது தொழுகையிலையும் அடுத்தது குர்ஆன் ஓதுறன் மூலமும் தான் எங்களுக்கு அல்லாஹ்வை மிகவும் நெருங்க முடியும். அல் குர்ஆன் என்றது சாதாரண ஒரு புத்தகம் இல்ல, அது அல்லாஹு தாலாவுடைய கலாம், அல்லாஹுடைய பேச்சு. அந்த புத்தகத்தை நாங்க எந்த முறையில கையாள வேண்டும், நாங்க எங்களோட வாழ்க்கைக்கு எப்படி நாங்க அதை எடுத்துக்கொள்ளணும், எந்த வகையில நாங்க அதை எங்களோட நடைமுறை வாழ்க்கையில கொண்டு வரணும், இதுகளைத்தான் நாங்க யோசிக்கணும். இன்று நாங்க 15 நோன்புகளை கடந்துட்டு இருக்கிறோம். எங்களுக்கு தக்வா வந்துச்சா? நாங்க உண்மையாகவே அல்லாஹ்வை நெருங்கினோமா? நாங்க அல்லாஹுக்காக வேண்டிய அமல்களை செஞ்சோமா? அப்படின்ட்டு நாங்க கொஞ்சம் சிந்திக்கிறதோட நாங்க அல் குர்ஆன் சிறப்புகளை பத்தி கொஞ்சம் பார்ப்போம். அல் குர்ஆன் சிறப்புகள் பார்க்கிற நேரம், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வபையினாத் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். ஷஹ்ரு ரமலான், இந்த ரமலான் மாதத்துல தான் அல்லாஹு தாலா குர்ஆனை இறக்கி வைத்தான். அது மட்டும் இல்லாம எதற்காக அல்லாஹு தாலா குர்ஆனை இந்த மாதத்தில் ஹுதல் லின்னாஸ், மனிதர்களை நேர்வழிப்படுத்துவதற்காகவும், வபையினாத் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், இன்னும் சத்தியத்திலிருந்து அசத்தியத்தை பிரித்து நாங்க உணரணும்ன்றதுக்காகவும் தெளிவுபடுத்துறதுக்காகவும் அல்லாஹு தாலா ரமலான் மாதத்தில் குர்ஆனை இறக்கினான். நோன்பும் குர்ஆனும் மனிதனுக்கு பரிந்துரை செய்யக்கூடியதாக இருக்கி. அதோட நோன்பும் குர்ஆனும் மனிதனுக்கு பரிந்துரை செய்யக்கூடியதாக இருக்கு. நோன்பு கூறுமாம், ஒரு அடியான் நோன்பு நோற்றாண்டா நோன்பு கூறுமாம், யா ரப், பகலில் நான் அவருடைய உணவிலிருந்தும் இச்சையிலிருந்தும் விலக்கி வைத்திருந்தேன். எனவே யா அல்லாஹ், அவருக்காக வேண்டி நான் சிபாரிசு செய்கிறேன், என்ற சிபாரிசை ஏற்றுக்கொள் என்று சொல்லுமாம். அதே மாதிரி அல் குர்ஆன் சொல்லுமாம், இரவு நான் அவரை தூக்கத்திலிருந்து விழிக்க வைத்திருந்தேன், எனவே அவரை எனது பரிந்துரையில் ஏற்றுக்கொள் என்று சொல்லுமாம். பின்னர் அந்த பரிந்துரைகள் ஏற்றுக்கொள்ளப்படுமாம். அப்ப நாங்க நோக்கணும் என்னண்டா, நோன்பும் குர்ஆனும் ஒன்றிணைந்தது. அப்ப இந்த ரமலான் என்றது சொல்லப்படுற ஷஹ்ருல் குர்ஆன் என்று சொல்லப்படுற ரமலான் என்றது குர்ஆனுடைய மாதம். இந்த மாதத்துல நாங்க அதிகமாக அதே மாதிரி நோன்பு நோக்கிறதோட இந்த மாதத்துல நோன்பு நோக்குறது அதிகமாக குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருக்கணும். அதே மாதிரி நோன்பு எப்படி ஒரு அடியானுக்கு சிபாரிசு செய்தோ, அதே போன்று அல் குர்ஆனும் எங்களுக்கு சிபாரிசு செய்யும் என்பதையும் நாங்க தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அடுத்த எங்களுக்கு இன்னொரு ஹதீஸ்ல பார்க்கலாம். நபி உமாமா ரலியல்லாஹு அன்ஹு கால், சமிஅத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இக்ரா அல் குர்ஆன ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லி அஸ்ஹாபிஹி. குர்ஆனை ஓதுற ஒருவருக்கு மறுமை நாளில் தன்னை ஓதியவனுக்கு சிபாரிசு செய்யக்கூடியவராக அல் குர்ஆன் வரும். நாங்க யாரு அல் குர்ஆன் அதிகமாக ஓதுறோமோ அந்த குர்ஆன் எங்களுக்கு மறுமையில சிபாரிசு செய்யக்கூடியதாக இருக்கும். எனவே அல் குர்ஆனை நாங்க அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்.
அது மட்டும் இல்லாம அல் குர்ஆனை பத்தி ஓதுறதை பத்தி சொல்ல போக்குல ஒரு அல் குர்ஆனை ஓதுற ஒரு முஃமின், அதாவது அல் குர்ஆனை ஓதுற ஒரு முஃமினை பத்தி சொல்ல போக்குல இதுவும் ஒரு ஹதீஸ் தான். நபி மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்ற ஒரு ஹதீஸ், மஸலுல் முஃமின் அல்லதி யக்ரஉல் குர்ஆன் மஸலுல் அத்ருஜா ரீஹுஹா தய்யிப் வ தஅமுஹா தய்யிப். ஒரு குர்ஆனை ஓதுற முஃமினுக்கு அடையாளம் நார்த்தம் பழத்தை போல, அதுல ரீஹும் தய்யிபாக நல்லதாக இருக்கும், அதோட உணவும் எப்படி இருக்கும்டா தய்யிபாக இருக்கும், நல்லதாக இருக்கும். அதனுடைய ரீஹும் மனமும் தய்யிபாக இருக்கும், ரீஹும் தய்யிபாக இருக்கும், அதோட அதன் உணவும் தய்யிபாக இருக்கும். அதே மாதிரி ஒரு முஃமின் எப்படி என்றா லா யக்ரஉல் குர்ஆன மஸலுல் முஃமின், அவர் எப்படி இருக்கிறாண்டா அல்லதி லா யக்ரஉ குர்ஆன் அவர் ஓத மாட்டார், கமஸலி தம்ர், அவருக்கான உதாரணம் ஒரு ஈச்சப்பழத்தை போல, லா ரீஹலஹா, அதுல வாசம் இல்ல, தஅமஹா ஹுல்வுன், அந்த உணவு எப்படி இருக்கின்ற அந்த தம்ர் அந்த சுவை எப்படி இருக்கின்று சொன்னா அது இனிப்பாக இருக்கும். வமஸலுல் முனாஃபிக், ஒரு முனாஃபிக்கை எடுத்துக்கொண்டோம்டா அல்லதி யக்ரஉல் குர்ஆன், அவர் குர்ஆனை ஓதுறார், கமஸலிர் அத்ருஜா, அவர் எதை போல இருக்கிறாருண்டா ரைஹானா போல இருக்கிறார், ரீஹுஹா தய்யிப் வ தஅமுஹா முர்ருன், அது ஒரு பூவை போல. ஒரு முனாஃபிக் எப்படி இருக்கிறார், அவர் குர்ஆனை ஓதுறார், அது ஒரு பூவை போல, அதனுடைய வாசம் தய்யிபாக இருக்கும், அதனுடைய சுவையோ கசப்பாக இருக்கும். மஸலுல் முனாஃபிக், ஒரு முனாஃபிக்கை எடுத்துக்கொண்டா அந்த முனாஃபிக் லா யக்ரஉல் குர்ஆன கமஸலில் ஹம்லா, அவருக்கான உதாரணம் ஒரு குமட்டிக்காயை போல, அவருக்கு வாசமும் ஈக்காது, சுவையும் ஈக்காது, சுவையும் கசப்பாக இருக்கும். அப்ப நாங்க இந்த ஹதீஸ்ல இருந்து நாங்க என்ன விளங்குறோம்டா, ஒரு முஃமினை பொறுத்தவரையில அவர் குர்ஆனை ஓதுபவராக இருந்தா அவருக்கான உதாரணம் அந்த ஒரு நார்த்தம் பழத்தை போல, நார்த்தம் காய போல வைக்கும். அது எப்படி என்றா மணக்கவும் செய்யும், அதே மாதிரி சுவையாகவும் இருக்கும். ஒரு முஃமின் நீக்கிறார், அவர் குர்ஆனை ஓதுறார் இல்ல அப்படின்றா அவருக்கான உதாரணம் ஒரு ஈச்சப்பழத்தை போல, அதுல என்ன ஈக்காது, வாசம் ஈக்காது, ஆனா அது இனிப்பாக இருக்கும். அப்ப நாங்க யோசிச்சு கொள்வோம், நாங்க எந்த இடத்துல ஈக்கிறோம், நாங்க உண்மையாக ஒரு முஃமினாக அல் குர்ஆனை ஓதுறோமா, இல்லாட்டி முஃமினாக இருந்தால் குர்ஆனை ஓதுறோம் இல்லையான்றத நாங்க யோசிச்சு கொள்ளணும். எங்கட அந்தஸ்துக்கள் எங்கன ஈக்கின்றத நாங்க கண்டிப்பாக சிந்திச்சு பார்க்கிற நேரம் தான் எங்களுக்கு விளங்கும், நான் இந்த ரமலான்ல எப்படி இருக்கிறேன்னு சொல்லி. அதே மாதிரி யார் குர்ஆனை அதிகமாக ஓதுறாங்களோ அவங்களுடைய பாவங்கள் அனைத்தும் கரைந்து போகக்கூடியதாக இருக்கும். யார் அதிகம் அல் குர்ஆனை ஓதக்குள்ள எங்களோட மனம் இலகிய தன்மை அடைஞ்சு எங்களோட பாவங்கள் அனைத்தும் கரைஞ்சி நாங்க ஒரு புது மனிதனாக உருவெடுத்து கொண்டு வருவோம். எங்களுக்கு புது புது சிந்தனைகள் வரும், புதிய ஐடியாஸ் வரும். நாங்க ஒரு வித்தியாசமான ஒரு சுவையை எங்களோட வாழ்க்கையில உணர்வோம். எங்களுக்கு ஒரு ஒளியையும் அல்லாஹு தஆலா தருவான். அப்ப எங்களோட வாழ்க்கையில பரக்கத்தையும் தருவான். இந்த மாதிரியான விடயங்கள் அல் குர்ஆன் ஓதுறனால எங்கள் உள்ளுக்கு ஏற்படுறதுன்றத நாங்க விளங்கிக் கொள்ளணும். அதே போல சஹீஹ் ஹதீஸ் எடுத்துக்கொண்டோம்டா, மன் கரா ஹர்ஃபன் மினல் கிதாபில்லாஹ் ஃபலஹு ஹஸனத்துன் வல் ஹஸனத்து பிஅஷ்ரி அம்சாலிஹா லா அக்கூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன் வலாக்கின் அலிஃபுன் ஹர்ஃபுன் வலாமுன் ஹர்ஃபுன் வமீமுன் ஹர்ஃபுன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறியதாக மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கூறுறாங்க, யார் அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து ஒரு எழுத்தை ஓதுறாங்களோ அவருக்கு ஒரு நன்மை கிடைக்கும், அதன் ஒரு நன்மை அதை போல 10 மடங்காகும். அப்ப அலிஃப் லாம் மீம்ன்றது ஒரு ஹர்ஃப், அலிஃப் லாம் மீம்ன்றது ஒரு ஹர்ஃப் இல்ல, அலிஃப் ஒரு ஹர்ஃப், லாம் ஒரு ஹர்ஃப், மீம் ஒரு ஹர்ஃப். அப்ப அலிஃபுக்கு 10 நன்மை,
லாமுக்கு 10 நன்மை, மீமுக்கு 10 நன்மை. எங்களுக்கு தெரியும் இந்த ரமலான்ல வந்து எல்லா அமல்களுக்கும் இரட்டிப்பான நன்மைகள் கிடைக்கும். அதே மாதிரி நாங்க இப்ப அலிஃப் லாம் மீம் ஓதினோம்டா அலிஃபுக்கு 10 நன்மை, லாமுக்கு 10 நன்மை, மீமுக்கு 10 நன்மை, அப்ப 30 நன்மை. அதே வந்து இரட்டிப்பாக பன்மடங்குகளாக வந்து அதிகரிக்கும். நாங்க வந்து இத ஓதுற நேரம் எந்த எந்த சந்தர்ப்பத்துல ஓதக்குள்ளண்டா இந்த குர்ஆன ரமலான்ல ஓத போக்குல இது எங்களுக்கு பல மடங்கு நன்மைகளாக மாறும். அதுவும் ரமலான்ல வந்து பிரதானமா வந்து 3 நேரங்கள் இருக்கி. அந்த 3 நேரங்கள்லயும் நாங்க இந்த அல் குர்ஆனை ஓதினோம்டா இந்த அல் குர்ஆன் பல மடங்கு நன்மைகளை, பல்லாயிரம் கணக்கான நன்மைகளை எங்களுக்கு ஈட்டித்தாரதாக இருக்கும். அதுதான் ஒரு நேரம் குபைலல் மக்ரிப், மக்ரிப் முந்திய நேரத்திலிருந்து இஷாவுடைய நேரம் வரை அந்த நேரத்துல செய்யப்படுற அனைத்து அமல்களும் வந்து இரட்டிப்பாக பல்லாயிரம் மடங்கு நன்மைகள் அல்லாஹு தாலா எங்களுக்கு வழங்குவான். அதே மாதிரி சுபஹ்ண்டா ஃபஜ்ருடைய நேரத்திலிருந்து அப்படியே நாங்க சஹருடைய நேரம், சஹர் முடிவு எல்லாம் எங்களுக்கு தந்திக்கி. அந்த நேரங்கள்ல வந்து நாங்க சாப்பாடை வந்து சஹருடைய முடிவுண்டு ஈக்கிறதே வந்து என்னத்துக்குன்னு நாங்க அந்த அதுக்கு முந்தி சாப்பாடுகள் எல்லாம் முடிச்சிட்டு அந்த நேரத்திலிருந்து சூரியன் உதயமாகும் வரைக்கும் வந்து நாங்க செய்யற அனைத்து அமல்களும் வந்து பல்லாயிரம் மடங்கு எங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். அடுத்தது இரவு நேர வணக்கம், அதாவது கியாமுல் லைலுடைய நேரம். 2 மணியிலிருந்து 3 மணி என்ற அந்த நேரத்துல வந்து பல்லாயிரம் மடங்கு எங்களுக்கு வந்து நன்மைகள் அதிகரிக்கப்படுது. அப்ப நாங்க இன்ஷா அல்லாஹ் அந்த நேரங்களை நாங்க என்ன செய்வோம்டா எங்கட மைண்ட்ல எடுத்துக்கொண்டு அந்த நேரங்கள்ல மாத்திரம் இல்ல, இந்த ரமலான் என்றாலே 24 ஹவர்ஸும் அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய அல்லாஹ்வுக்காக நாங்க இந்த வருஷம் ரமலான்ல ஈப்போம், அடுத்த வருஷம் ஈப்போமோ இல்லையோ தெரியா. இது மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல நாங்க என்ன செய்யணும்டா எங்களை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள பார்க்கணும். அல்லாஹ்வோட நெருங்கக்கூடியவங்களாக இருக்கணும். நாளை மறுமை நாள்ல நான் அல்லாஹ்வை வெறும் கண்ணால பார்க்கணும் யாரப் அப்படின்னு நினைக்கிறவங்க உண்மையாகவே என்ன செய்வாங்கண்டா அல்லாஹ் விரும்பக்கூடிய விஷயங்களை செய்வாங்க. அல்லாஹு தாலா என்ன செய்யறான்டா, அல்லாஹு தாலா என்ன நினைக்கிறான்டா, என்ற அடியான் வந்து இந்த வேதத்தை பின்பற்றணும், அது சொல்றபடி நடக்கணும், அதை வந்து வாழ்க்கையாகவே மாற்றிக்கொள்ளணும். சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்கண்டா குர்ஆனை சுமந்தவங்களாக இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே காணப்பட்ட சஹாபாக்களோட வாழ்க்கை வரலாறை நாங்க பார்த்தோம்னு சொன்னா அவங்கள வந்து நாங்க குர்ஆனை பாக்குற மாதிரி தான் அவங்கள பார்த்தோம்டா. அவ்வளவுக்கு வந்து ஃபுல்லாவே அவங்க குர்ஆனோடு வாழ்ந்ததாக எங்களுக்கு சில குர்ஆனாக வாழ்ந்ததாக அவங்களோட வாழ்க்கை இருந்துச்சு. அப்ப நாங்க யோசிக்கணும், இந்த காலம் எங்களோட பிள்ளைகளாய்க்கலாம், நாங்களாய்க்கலாம், நாங்க என்ன செய்யறோம், நாங்க எலுமினத்திலிருந்து ராவிக்கு தூங்கும் வரைக்கும் குர்ஆனை ஓதுறவங்களாக நாங்க இருக்கிறோமா? நாங்க சுபஹ்க்கு குர்ஆன் ஓதுறவங்களாக இருக்கிறோமா? மகரிபுடைய நேரங்களை நாங்க குர்ஆன் ஓதுறவங்களாக இருக்கிறோமா? நாங்க மகரிபுடைய நேரம் ஒன்றே மறந்துட்டோம். முந்தி எங்கட வாப்பம்மா உம்மம்மாமார்களுக்கு போக்குல நாங்க சின்னத்திலேக்க போக்குல அல் குர்ஆனை ஓதுறவங்களாக இருந்தோம். சில கூட்டு குடும்பங்கள்ல பாத்திப்பீங்க, புள்ளைகள் எல்லாம் உட்கார்ந்து மகரிப் நேரமாயினா ஓதுவாங்க. ஆனா இன்றைய இந்த காலத்துல வந்து எங்களுக்கு அப்படி ஓதக்கூடிய ஒரு ஊட்டையாலும் எங்களுக்கு காணக்கூடியதாக இருந்தா உண்மையாவே அதுக்கு நான் அல்லாஹ்வுக்கு ஷுக்கூர் செய்யணும். ஏண்டா இன்று அது எல்லாமே குறைஞ்சு கொண்டு போய்த்து கொண்டிருக்கி. எங்கேயோ எங்களோட உலகம், எங்களோட சமூகம் பெய்த்து கொண்டிருக்கி. உண்மையாகவே நாங்க என்ன செய்யறோம்டா, இந்த மொபைல் போன் எடுத்துக்கொண்டு மொபைல் போனுக்கு போனோம்னு சொன்னா எங்களோட அமல்கள் அவ்வளவுமே இல்லா போய்த்திடும். நாங்க குர்ஆன் ஓதுற வேலைகள் அவ்வளவுமே இல்லா போய்த்திடும். நாங்க எங்க போறோம்ன்றதே எங்களுக்கு விளங்காது. அந்த அளவு வந்து இன்றைக்கு நேரம் போதாத நிலைமை, போதை இல்லாத நிலைமை, மனசு ஒரு மாதிரி இறுகிய நிலைமை. இதுக்கெல்லாம் காரணம் என்னடா, நாங்க வந்து அல்லாஹ்வை விட்டும் தூரவாகிக்கிறது தான். அல்லாஹ்வுடன் எங்களை நெருக்கக்கூடிய விடயங்களை நாங்க செய்ய வேண்டும். அல் குர்ஆனை நாங்க வந்து அதிகமாக ஓதுற நேரம் அல்லாஹ்வுடன் நாங்க ஒட்டோவா நெருங்குறதோட அதோட அல் குர்ஆனை ஓதுற நேரம் எங்களோட எல்லா மக்களும் என்ன செய்வாங்கண்டா, எங்களோட உறவாடுறதுல வந்து எங்களுக்கு புதிய புதிய முகங்கள் வந்து எங்களோட சுமூகமாக கதைப்பாங்க. அல்லாஹு தாலா எங்களுக்காக ஒரு கூட்டத்தை வந்து என்ன செய்வான்டா அனுப்பி இருப்பான். ஏண்டா நாங்க அல்லாஹு தாலாவுடைய அந்த கலாம ஓதுறதுனால. அதே போல
நாங்க சிறப்புகள்ல பார்க்கும் போது ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு, யார் அல் குர்ஆனை கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கிறாங்களோ அவர் தான் உங்களில் சிறந்தவர். அப்ப இதுல இருக்கிறது எல்லாமே மாணவ மாணவிகளும் அல் குர்ஆனை படிக்கிறவங்களும் அதை ஹிஃபுல் செய்றாக்களும் தான் இதுல இருக்கிறோம். கட்டாயம் நாங்க என்ன செய்யணும்டா, அந்த குர்ஆனை படிக்கிறோம், மனப்பாடம் செய்றோம், இல்லாட்டி இன்னைக்கு ஓதுறோம் அப்படின்னு விட்டுடாம அதை நாங்க எங்களோட வாழ்க்கையில நடைமுறை எடுத்து அடுத்தவர்களுக்கும் நாங்க சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து அல் குர்ஆனை நாங்க எடுக்கிற நேரம் அல் குர்ஆன்ல எங்களுக்கு இந்த நோம்புல அதிகமாக அல் குர்ஆனை ஓதலாம். அப்ப நான் சொன்ன சிறப்புகள்ல ஒரு எழுத்துக்கு ஒரு நன்மைன்ற போக்குல நாங்க ஒரு நாளைக்கு எத்தனை ஜூஸ் முடிக்கிற, இல்லாட்டி எத்தனை குர்ஆன் எங்களுக்கு ஒரு நாளையில முடிக்கலும். எங்களுக்கு ஒரு நாளையில ஒரு 5 குர்ஆனை முடிக்கலுமா? ஏலும். இன்ஷா அல்லாஹ் நினைச்சோம்டா செய்யலும். ஒரு 4 குர்ஆனை முடிக்கலுமா? ஏலும். எங்களுக்கு வேலைக்கு தான். ஆனாலும் நாங்க இந்த மாதத்தை பிரயோசனமாக அல்லாஹுடனான உறவை நான் மேம்படுத்தணும், எனக்குள்ளுக்கு நான் தக்வா உருவாக்கி கொள்ளணும் விரும்பினோம்டா, நாங்க என்ன செய்வோம்டா, இந்த மாதத்துல அதிகமாக குர்ஆன் ஓதக்கூடியவங்களாக இருப்போம். அதுவும் இல்லாம குறைஞ்சது நாங்க என்ன செய்வோம், 30 நோன்புகள்லையும் ஒரு குர்ஆனை சரி ஓதி முடிச்ச பார்ப்போம். அது இல்லாம உங்களைக்கும் நாங்க மாணவர்கள் நாங்க படிச்சு கொண்டிருக்கிறவங்க நாங்க என்ன செய்யணும்டா, நாங்க அல்லாஹ்வோட நெருங்கணும்டா, நாங்க தான் எங்களோட வழிகளை தேடணுமே ஒழிய மற்றவங்கள் செல்லம் காட்டியும் ஈர்க்கப்படாது. எனக்கு இதுல எத்தனை வயசு ஆட்கள் ஈக்கிற, எவ்வளவு பெரியாக்கள் சின்னாக்கள் எல்லாரும் ஈக்கிறேக்கும் நாங்க எப்படி இருக்கணும்டா, சின்னவங்க என்றாலும் தான் பெரியவங்க என்றாலும் தான் அல் குர்ஆனோடு வாழணும்டா. ஃபர்ஸ்ட் அல் குர்ஆனை கண்ணியப்படுத்தணும். அப்ப நாங்க எந்த நாளும் அல் குர்ஆனை எடுத்து ஒரு பக்கத்தையாலும் ஓதக்கூடியவங்களாக இருக்கணும். நான் இது ரமலான் மாதத்திலையும் தான், ரமலானுக்கு புறவுள்ள மாதத்திலையும் தான் நாங்க அப்படிப்பட்டவங்களாக இருக்கணும்னு நான் சொல்றேன். ஆனால் குறைஞ்சது ரமலான் மாதத்துல நாங்க எப்படியும் ஒரு 5 குர்ஆன், 3 குர்ஆன், 4 குர்ஆன், இல்ல 10, 15, 20 நீங்க இப்படி ஓதினோம்டா எங்களுக்கு எத்தனை பல்லாயிரம் கணக்கான நன்மைகள் எங்களை அடையும். ஏண்டா ஒரு எழுத்துக்கு 10 நன்மை, அது பன்மடங்காக்கப்படுற ரமலான்ல. அதே நாங்க அந்த 3 மிக குறிப்பான அந்த நேரங்கள்ல ஓதினோம்டா அது இன்னும் பல 100 மடங்குகளாக மாற்றப்படுற. அப்ப நாங்க விளங்கி கொள்ளணும் எந்த சந்தர்ப்பத்துல நாங்க குர்ஆனை ஓதணும் என்றதை நாங்க தெரிஞ்சு கொள்ளணும். அதோடு நான் சொல்றேன், குர்ஆனோட நாங்க வாழணும்னு நினைச்சிட்டோம்டா அல்லாஹ் அதுக்கான தெளிவை எங்களுக்கு அதுக்கான நேரத்தை தருவான். நாங்க ஒதுக்க ஸ்டார்ட் ஆகினோம்டா அல்லாஹ் நேரத்தை விரிவாக்கி தருவான் என்றும் சகோதரிகளை நான் சொல்லிக் கொள்றேன். அதோட நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் என்னண்டா, குர்ஆனை பொறுத்த வரையில நாங்க ஓதுறது மட்டும் குர்ஆனை வச்சுக்கொள்ளாம குர்ஆன்ல எங்களுக்கு தஃப்சீரை பார்க்கலும். இந்த ரமலான் மாசத்துல எங்களுக்கு என்ன செய்யலும், விளக்கம், தமிழ் விளக்கத்தை பார்த்து எங்களுக்கு என்ன செய்யலும், குர்ஆனை விளங்க முற்படையலும். இல்லாட்டி எங்களுக்கு தஃப்சீர் பார்க்கலும். இன்னைக்கு நான் சும்மா சொல்றேன் உங்களுக்கு சூரா சூரத்து நப ஜுஸுல சூரத்து நப சூறாவை எடுத்தா யத்தசாஅலூன், யத்தசாஅலூன், அம்மாண்டா பற்றி, யத்தசாஅலூன் எதை பற்றி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் கதைச்சு கொண்டிருக்கிறாங்க. எதசாலுண்ட கதைச்சு கொண்டிருக்கிறாங்க, எதை பற்றி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருத்தர் கதைச்சு கொண்டிருக்கிறாங்க. அப்படி எங்களுக்கு தெரிஞ்சாக்கள் இதுல அரபிக் படிச்சாக்கள் இருக்கும், அதே மாதிரி அரபு படிச்சிராக்கள் இருக்கும். கொஞ்சம் ட்ரை பண்றேன், நாங்க எப்படி விளங்குறேன்னு ட்ரை பண்றேன். ஏண்டா திருப்ப அல் குர்ஆன்ல வாரது அதே வசனங்கள் தான். அதனால நாங்க கொஞ்சம் முயற்சி செஞ்சோம்டா எங்களுக்கு அல் குர்ஆனை விளங்கக்கூடிய மாணவிகளாக எங்களுக்கு மாறலும். அது மட்டும் இல்லாம அல் குர்ஆன்ல நிறைய குர்ஆனிய கதைகள், இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கதையை சொன்னேன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கதையை சொன்னேன், புகைவாசிகளோட கதைகள் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கதைக்கு. அதே மாதிரி நான் ஒரு இப்ப உங்களுக்கு சும்மா ஒரு படிப்பினைக்காக ஒரு கதை ஒன்று சொல்றேன். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட கதையை நாங்க எடுத்துக்கொண்டோம்டா. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர் யாரு,
அவர் ஒரு அறிஞர், சரியா? அவர் ஒரு ஞானியாக இருந்தார். அவர் எப்படிப்பட்டவர்னா, அவர் வந்து கருப்பாக இருந்தார். ஆனால் அவர் ஞானத்துல மிகவும் தெளிவாகவும் ஞானம் பெற்றவராகவும் இருந்தார். இஸ்லாம் மார்க்கம் என்றது நிறத்தை பார்க்கிற மார்க்கம் இல்ல. அறிவு ஞானம் அவரை வந்து என்ன செஞ்சிச்சுண்டா உயர்வடைய செஞ்சிச்சு. இஸ்லாம் மார்க்கம் வந்து யாருடையும் நிறத்தை பார்த்து பிரிக்கிற ஒரு மார்க்கம் இல்ல. ஆனால் அவருடைய அறிவு என்ன செஞ்சிச்சுண்டா, அந்த ஞானம் என்ன செஞ்சிச்சுண்டா அவரை வந்து உயர்ந்த அந்தஸ்துல உயர்வான நிலையில அடைய. ஏன்னா அவர் வந்து ஒரு அடிமையாகவும் இருந்தனால, சரியா? அந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனுக்கு எவ்வளவு அழகான ஒரு அறிவுரைய அல் குர்ஆன்ல சொல்லிக்கிற எங்களுக்கு அந்த கதைகளை பார்க்கக்குள்ளேயே எங்களை வந்து உண்மையாகவே தூண்டும். எங்களோட மனம் தூண்டும். அல்லாஹ், நான் இன்னும் கதைகளை பார்க்கணுமே, இன்னும் நான் வந்து தேடி படிக்கணுமே என்ற சிந்தனை எங்களுக்கு வரணும். அப்ப லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தனது மகனுக்கு அறிவுரை எப்படி கூறுறாருண்டா, ஒரு நாள் அந்த மகனை அழைச்சி அவர் கூறார், ஏண்ட அருமை மகனே, நீங்க வந்து அல்லாஹுவுக்கு இணை வைக்க வானம். இணை வைத்தல்ன்றது அல்லாஹுவுக்கு அடியான் செய்யற மிகப்பெரிய அநியாயம். என் அருமை மகனே, எவ்வளவு அழகா பேசுறாரு. இன்றைக்கு என்னோட தாய் தகப்பன்கள் என்னோட பிள்ளைகளை அருமை Alamati Habibo, Alamati Habibanda, Alamati Habibo, Alamati. என் தங்க வாப்பா, என் சுரே நாளாக இருக்கணும். ஆனா நாங்க வந்து அப்படி பேசுறோமா? இல்ல. எங்களுக்கு எங்களோட வாழ்க்கைக்கு தேவையான அனைத்துமே வந்து அல் குர்ஆன்ல இருக்கு. அப்ப நாங்க எப்படி ஏண்ட பிள்ளைகளோட ஏண்ட பிள்ளைக்கு நான் வந்து ஏண்ட உசுரே, ஏண்ட தங்கமே, ஏண்ட மணியே நாங்க பேசுறோமா? நாங்க சிந்திச்சு கொள்ளணும். ஏண்ட அருமை மகனே, நீ அல்லாஹுக்கு இணை வைக்காதே. எப்படிப்பட்ட ஒரு தகப்பன் அது! அல்லாஹுக்கு இணை வைக்காதே. இணை வைப்பது என்பது மிகப்பெரிய அநியாயமாகும் அப்படின்னு அந்த வாப்ப மகனுக்கு அழகா சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கு பிறகு சொல்றாரு, பெற்றோருடன் நல்ல முறையில் நடந்து கொள். உனது பெற்றோர் உனக்காகப்பட்ட கஷ்டங்களை நினைத்து பார். உன் தாய் கஷ்டத்தின் மேல் கஷ்டப்பட்டு கஷ்டம் அனுபவித்து உன்னை சுமந்தாள். கஷ்டப்பட்டு உன்னை பெற்றெடுத்து அதன் பின் 2 வருடங்கள் உனக்கு பால் ஊட்டினாள். எனவே அல்லாஹ்வுக்கு நன்றியுடையவனாகவும் உன் பெற்றோருக்கு நன்றியுடையவனாகவும் இரு. இவ்வளவு அழகான ஒரு உபதேசம். நாங்கள் குர்ஆன் எடுத்தா சும்மா ஓதுவோம், அதை விளங்க மாட்டோம். ஆனால் குர்ஆன்ல பாருங்க, எவ்வளவு அழகான ஒரு உபதேசத்தை எங்களுக்கு அல்லாஹ் தஆலா தந்திக்கிறான். அப்ப நாங்க இந்த குர்ஆனை கதைகள் மூலம் எங்களோட வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நாங்க என்ன செய்யலும்டா, எங்களோட வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் எங்களுக்கு என்ன செய்யலும், இந்த குர்ஆன் மூலமாகவே பெற்றுக்கணும். எங்களோட பிள்ளைகளை கூப்பிட்டு எங்களுக்கு அழகா உபதேசம் செய்யலதா? இவ்வளோ ஒரு அழகான உபதேசம். நாங்க இதுல இருந்து பழகிக்கொள்ளணும். எங்களோட பிள்ளைகள் கரைச்சல் பண்றாங்க, கஷ்டப்படுத்துறாங்க, கரைச்சல் புள்ளண்டாரே ஒரு ஆளட்டி இப்படின்னு சொல்றது இல்ல. எங்களோட பிள்ளைகளோடு நாங்க டைம் எடுத்து பேசணும். இதெல்லாம் எங்களுக்கான படிப்பினைகள். அப்ப குர்ஆன்ல வந்து நிறைய படிப்பினை கதைகள் ஈக்கி நான் இன்றைக்கு உங்களுக்கு எடுத்தது இந்த கதையா. அப்ப பாருங்க, பெற்றோருக்கு நல்ல முறையில நடந்துக்கோங்க. அப்ப எங்களோட பிள்ளைகள் கரைச்சல் பண்ண பிள்ளைங்க மகனை கூப்பிட்டு அழகா உட்கார வச்சு, பாப்பா நான் எவ்வளவு இரக்கம் நான் உங்களோட அல்லாஹ் அவங்கள படைச்சிக்கிற இந்த விஷயத்துக்காக, எந்த விஷயத்துக்காக நாங்க அல்லாஹுவை நேசிக்கணும். அல்லாஹு நாளை மறுமையில நாங்க பார்க்கணும். நாங்க அல்லாஹுக்காக எங்களோட வாழ்க்கைய நாங்க ஆக்கிக்கொள்ளணும். தங்கமேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு செல்லணும். சின்ன பிள்ளைண்டாலும் எங்களுக்கு செல்லலும். 2 வயசா 3 வயசா நாங்க சொல்லி கொடுக்குறோம். நீங்க எனக்கு இப்படி கத்தி பேச வேணாம் அம்மா. நான் யாரும் கத்தி பேசுறத விரும்புறல்ல. அழகா எங்களுக்கு என்ன செய்யலும், அவங்களுக்கு உபதேசம் செய்யலும். அப்ப பாருங்க, இதுல சொல்றான், பெற்றோர் இன்னைக்கு வந்து நிறைய பிள்ளைகள் பெற்றோரை பாக்குறாங்கல்ல, விட்டு போட்டுட்டாங்க. பெற்றோர் சும்மா அழுது அழுது பிள்ளைகளுக்காக சின்னத்துல எவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்றோர் வளர்த்திப்பாங்க. இன்றைக்கு பெற்றோரை பார்க்காத பிள்ளைகள் இந்த ரமலான் மாசத்துல எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கி. அழுதழுது பெற்றோர்கள் கவலைய கொட்டுறத ஏன்னுண்டா, இந்த அல் குர்ஆனிய வசனங்கள் அவங்க படிச்சிருந்தாங்கண்டா, அவங்களுக்கும் இந்த குர்ஆன் வசனங்கள் ஊடுருவி இருந்துச்சுண்டா, எங்களுக்கு வந்து இப்படியான பிள்ளைகளை பார்க்கலா. உண்மையாகவே கடைசி வரைக்கும் பெற்றோரை காப்பாத்தி பார்க்கக்கூடிய பிள்ளைகளைத்தான் எங்களுக்கு பார்க்கலுமாக இருக்கும். அதே மாதிரி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அடுத்த உபதேசம் செய்றார் என்னண்டா,
என் அருமை மகனே, நீ செய்வது கடுகு போன்று சிறிய செயலாக இருந்தாலும் அதை நீ பூமியிலயோ வானத்திலேயோ பாலைவனத்திலேயோ யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு மட்டும் நினைச்சுக்கூடாதே. ஏண்டா நாங்க எங்க தனியாக இருந்தாலும் எங்களை அல்லாஹு தாலா பார்த்து கொண்டுதான் இருக்கிறான் என்றதை நீ மறந்துடாதே. அப்ப எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்க சொல்லி கொடுக்கணும். இந்த எவ்வளவு அழகான இது ஒரு உபதேசம். இதை நாங்க எங்களோட பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். இந்த உபதேசத்தை நாங்க என்ன செய்யணும்? நாங்க சும்மா குர்ஆனை ஓதினதுக்கு இல்லாட்டி நாங்க இது படிக்கிறோம்ன்றதுக்காக வேண்டி படிச்சதுக்கு இல்லை. நாங்க இந்த மாதிரியான குர்ஆனிய கதைகளை படிச்சு விளங்கி இதை நாங்க எங்களோட பிள்ளைகளுக்கும் அடுத்து எங்களோட மாணவ மணிகளுக்கும் சொல்லி கொடுக்கறதுனால உண்மையாக எங்களுக்கு ஒரு சேஞ்ச ஏற்படுத்தலும். அதே போல மகனே, தொழுகையை பேணு. தொழுவது நன்மையை ஏவி தீமையை தடுப்பது. இதனால் ஏற்படும் இன்னல்களை பொறுத்துக்கொள். இதில் நீ பின்வாங்காதே. எவ்வளவு அழகான ஒரு உபதேசம். இன்னைக்கு எவ்வளவு பேர் தொழுகை இல்லாம இருக்கிறாங்க. அப்ப குர்ஆன்ல மொத்தமாக ஒரு கதையை எடுத்தாலே அதுல எவ்வளோ எங்களுக்கு உதாரணங்கள் அல்லாஹு தாலா வச்சிருக்கிறான். நீ பூமியில் ஆணவத்துடன் நடக்காதே. மக்களில் பலவீனர்களை கண்டால் அவர்களை விட்டு உன் முகத்தை திருப்பி விடாதே. அல்லாஹ் பெருமை பிடித்தவர்களை விரும்புவதில்லை. மக்களிடம் சராசரியாக சாமானியமாக பழக வேண்டும். அப்ப அல்லாஹு தாலா பெருமை அடிப்பவங்களை விரும்புறல்ல என்று இந்த உபதேசம் எவ்வளவு ஒரு அழகான உபதேசம். அடுத்ததான் நீ நடந்தால் அந்த நடுநிலையாக இருக்க வேண்டும். பிறருடன் பேசும் போது சப்தத்தை உயர்த்தி பேச வேண்டாம். கழுதை கத்துவதை போல் கத்த வேண்டாம். கழுதை சப்தம் யாருக்கும் பிடிக்காதல்லவா? எவ்வளவு ஒரு அழகான ஒரு உபதேசம். அப்ப நாங்க இன்ஷா அல்லாஹ் நாங்க நினைச்சு கொள்ளணும், அல் குர்ஆன் என்றது வெறுமனே அரபிக் வேர்ட்ஸ் தான். அதை நாங்க ஓதிட்டு போறதில்லை. இதுல இருந்து எங்களுக்கு எங்களோட வாழ்க்கைக்கு எடுக்கக்கூடிய நிறைய விடயங்கள் இருக்கின்றத நாங்க எடுத்துக்கொள்ளணும். அது மட்டும் இல்லாம நாங்க குர்ஆனை ஓதி அதை மூடி வைக்கிறோம் இல்ல, நாங்க தொடர்ந்து எங்களோட கபருடைய வாழ்க்கைக்கு அது ஒளியாக வரணும் என்றதையும் நாங்க நினைச்சு அதிகமாக குர்ஆனை ஓதுறவங்களாக நாங்க இருக்கணும். அதோட எங்களுக்கு வீட்டுல எங்களுக்கு பிளான் பண்ணி கொள்ளையிலும் அல் குர்ஆனை நாங்க எப்படி ஓதுறதுன்னு சொல்லி அல் குர்ஆனை நாங்க எங்களுக்கு இப்ப ரமலான்ல நாங்க அதிகமாக ஓதுவாங்களாக இருப்போம். ரமலான் முடிஞ்சன அப்படியே எங்களுடைய ஈமான் டவுன் ஆகும். அந்த சந்தர்ப்பத்துல எங்களுக்கு ஒவ்வொரு தொழுகைக்கும் பின்னும் எங்களுக்கு இத்தனை ஒரு 5 தாளா 4 தாளா இல்லாட்டி 2 பக்கமா 1 பக்கமா நாங்க பிரிச்சு வச்சுக்கொள்ளணும். எங்களோட ஈமான நாங்க ஒரு விடயத்துல நாங்க ஒரு முடிவெடுத்தோம்டா அந்த விடயத்திலிருந்து ஷைத்தான் எங்களை கலைச்சிடாம நாங்க எங்களோட உள்ளத்தோடு போராடணும். உள்ளத்தோடு போராடி நாங்க அதை பெர்ஃபெக்டா செய்யறவங்களாக இருக்கணும். அப்ப நாங்க அல் குர்ஆனை நாங்க ஒரு முடிவெடுக்கணும். என்னண்டா அல் குர்ஆனை நாங்க இந்த நேரத்துல ஓதக்கூடியவங்களாக இருக்கணும். அதோட அல் குர்ஆனை என்ன செய்வோம்டா குடும்பங்களாக சேர்ந்து ஓதுற. இப்போ ஒரு 5 பேர் இருக்கிறேன்னு வைங்கள, குடும்பத்துல ஒரு 5 பேரை சேர்த்து ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க ஓதுங்கன்னு சொல்லி அவர் ஓதுறத நாங்க கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஏன்னு சொன்னா அல் குர்ஆன் ஓதுறவருக்கும் நன்மை, அதை கேட்கிறவருக்கும் நன்மை, அதை படிக்கிறவருக்கும் நன்மை, அதை மனனம் செய்யறவருக்கும் நன்மை. அப்ப நாங்க அல் குர்ஆனை மத்தவங்களுக்கு ஓதுட்டு நாங்க என்ன செய்யறோம்டா கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதே போல ஹல்காக்கள், சில ஹல்காக்களை நாங்க உருவாக்கி அதுல ஓதேலும், இல்லாட்டி எங்களுக்கு ஒரு போட்டி வைக்கலும், நாங்க எத்தனை குர்ஆனை நாங்க இந்த இயருளுக்கு ஓதி முடிக்கிறோம்னு சொல்லி அப்படியாக எங்களோட அல் குர்ஆனை ஓதுற வீதத்தை நாங்க கூட்டிக் கொள்ளையிலும். அதே போல அல் குர்ஆன்ல 3,23,015 ஹுருஃபுகள் இருக்கிற. அப்ப யோசிச்சு பாருங்க அதுகளுக்கு எத்தனை நன்மை என்று. ஆயத்துக்கள் 6,236 இருக்கிற. சூறாக்கள் 114 இருக்கிற. அப்ப
கலிமாத்கள் வந்து 77,439 கலிமாத்கள் இருக்கிற. அப்ப நாங்க நினைச்சுக்கொள்ளணும், நாங்க வந்து அல் குர்ஆனை வந்து அதிகமாக ஓத போக்குள்ள எங்களுக்கு எவ்வளவு நன்மை கிடைக்கும்ன்றது அவ்வளவு 3,23,23,23,23,23,23,23,15 உறுப்புகளுக்குமான நன்மை எங்களுக்கு 10 மடங்கு 10ஆல நாங்க பார்த்தாலும் அது வந்து அந்த 3 நேரங்களிலேயும் பன்மடங்குகளாக மாற்றப்படுற. அப்ப நாங்க அதிகமாக குர்ஆன் ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் என்றத நான் சொல்லிக்கொள்றதோட என்னண்டா அல் குர்ஆன் வசனம், அதாவது குர்ஆனிய வசனம் நான் சொல்றேன். லவ் அன்சல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின் லரஐதஹு ஹாஷிஅன் முத்தஸத்திஅன் மின் ஹஷ்யத்தில்லாஹ் வதில்கல் அம்சாலு நல்ரிபுஹா லின்னாஸி லஅல்லஹும் யதஃபக்கரூன். அல்லாஹ் தஆலா சொல்றான் குர்ஆன்ல என்னண்டா, இந்த குர்ஆனை நாங்க மலைகளின் மேல இறக்கி இருந்தோம்டா, அது பயத்தினால் என்ன செஞ்சிருக்கும்டா, பிளந்து உடைஞ்சு போய்த்தீக்கும். பயந்து நடுநடுங்கி உடைஞ்சு போய்த்தீக்கும். வத்தில்கல் அம்சாலுஹா உதாரணம் என்னண்டா, இன்னாஸ் மனிதர்களுக்கு லஅல்லஹும் யதஃபக்கரூன் அவங்கள மனிதர்களுக்கான உதாரணம் என்னதுக்குண்டா, சிந்திப்பதற்காக வேண்டி மனிதர்கள் சிந்திப்பதற்காக வேண்டியான உதாரணம் இதுதான். அதே போல அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், அஃபலா யதபரூனல் குர்ஆன அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், அல் குர்ஆனை ஆராய்ந்து பார்க்க மாட்டார்களா, இதயங்கள் மீது அவர்கள் பூட்டு போட்டு கொண்டிருக்கிறார்களா அப்படின்னு சொல்லி. அப்ப அல் குர்ஆனை எங்களுக்கு சொல்லி காட்டுது, இந்த குர்ஆன் அல்லாஹ் தஆலா மலைகள் மேல இறக்கியிருந்தா அது பயத்தினால நடுநடுங்கி இருக்கும். ஆனா மனிதர்களாகிய நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டுட்டோம். அப்ப நாங்க அதை எந்த வகையில கண்ணியப்படுத்தணும், அதை பத்தி நாங்க எப்படி யோசிக்கணும், நாங்க சிந்திக்கக்கூடியவர்களாகிக்கணும். அதை நாங்க செஞ்சுட்டோம்டா, அந்த வசனத்தை எடுத்து நாங்க சிந்திச்சோம்டா, நாங்க அல் குர்ஆனை வந்து எந்த முறையில எப்படி நாங்க அதை பக்குவமாகவும் சரியான முறையிலையும் எங்களோட வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவோம்ன்றது எங்களுக்கு விளங்கும். அதே மாதிரி அல் குர்ஆனை ஆராய மாட்டாங்களா? குர்ஆன் சொல்லுது, அல் குர்ஆனை வந்து ஆராய்ஞ்சு தப்பர் பண்ண யததப்பரூன் பார்க்க மாட்டாங்களா? அவங்களோட உள்ளங்கள் எல்லாம் ஏன் பூட்டு போட்டப்பட்டிக்கா? குர்ஆனை வந்து பார்க்க மாட்டாங்களா? அப்ப நாங்க வந்து எப்படி இருக்கிறோம் மனிதர்களாகிய நாங்க அல் குர்ஆனை வந்து பார்க்கணும். சிலவங்க எப்படி என்றா ரமலான் மாசத்துலதான் அல் குர்ஆன் எடுப்பாங்க. அல் குர்ஆன் எடுக்க போக்குள்ள அதுகளுக்கு முட்டையும் அதுவும் இதுவும் இருக்கும். பூச்சிகள் அதுல இருந்து வெளிவரும். அப்படியானவங்களாக நாங்க இல்லாம அல்லாஹு தாலாவுடனான நெருக்கத்தை இன்னும் வலுப்படுத்தணும். நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அலால உயர்ந்த இடத்துல அல்லாஹு தாலாவை நான் வெறும் கண்ணால பார்க்கணும்டா. நான் அல்லாஹுடனான உறவு, அல்லாஹுடனான தக்வாவை நான் வந்து எப்படி செய்யணும்டா, கூட்டிக் கொள்ளக்கூடியவளாக இருக்கணும். அப்ப அந்த தக்வாவை கூட்டிக் கொள்ளக்கூடியவளாக இருக்கணும்டா. நாங்க இபாதத்துக்கள் அதிகப்படுத்தணும். அதுல ஒரு இபாதத்தான் அல் குர்ஆன். அப்ப நாங்க அல் குர்ஆனை வந்து ஓதக்கூடியவங்களாக, அதை எங்களோட வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துபவங்களாக, தஃப்சீரை பார்க்கக்கூடியவங்களாக, தர்ஜுமாக்களை வாசிச்ச கூடியவங்களாக, அதுல வார கதைகளை நாங்க விளங்கி எங்களோட வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவாங்களாக இப்போம் என்று சொல்லி நான் முடிச்சு கொள்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் கைரன் ஜஸா. ஜஸாக்குமுல்லாஹு கைரா. அல்ஹம்துலில்லாஹ், இவ்வளவு நேரமாக அல் குர்ஆனையும் ரமலானையும் தொடர்புபடுத்தி சில கருத்துக்களை எம்மோடு பகிர்ந்து கொண்ட சகோதரி அல் ஆலிமா ஷுஹதா நிஸ்தார் அவர்களுக்கு எமது நிறுவனத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் அஹ்ஸனல் ஜஸா. அதே போன்று இந்த புனிதமான ஒரு ரமலானுடைய மாதத்தில் அதனுடைய அழகிய நேரங்களை எமது அழைப்பை ஏற்று இதில் பங்கு கொண்டு உங்கள் அனைவருக்கும் ஜஸாக்குமுல்லாஹு கைரா. இங்கு நாம் கழித்த ஒவ்வொரு நிமிடங்களையும் அல்லாஹு தாலா கபூல் செய்து அதனை எமது மீசானுல் ஹசனாத்தில் நன்மை பயக்கக்கூடியதாகவும் பாரமான ஒரு அமலாகவும் ஆக்கி தர வேண்டும் என பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். அத்தோடு எமது நிறுவனத்தை பற்றிய ஒரு சிறு அறிமுகத்தையும் இங்கு தரலாம் என எதிர்பார்க்கின்றேன்.
ஈலனஸ் ஹப்பை பொறுத்தவரையில் இலங்கை அரசாங்கத்தினால் பதிவு செய்யப்பட்டு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கல்வி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஆகும். அதன் இஸ்லாமிய கற்கைகள் பிரிவு ஒரு தனி பிரிவாக இயங்கிக் கொண்டு வருகின்றது. அந்த வகையில் எமது பிரிவின் தலைவராக உஸ்தாத் ஷேக் சாஜுதீன் சஹ்வி ரியாதி ஹசரத் அவர்கள் கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ், எமது நிறுவனத்தில் உலகின் பல பாகங்களிலுமிருந்தும் மாணவர்கள் கற்கை நெறியை தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் எமது நிறுவனத்தில் குர்ஆனிய கற்கைகள் மாத்திரமின்றி குர்ஆன், அல் குர்ஆன், ஹிஃபுல், அதே போன்று தஜ்வீத் வகுப்புகள், பெரியவர்களுக்கான தஜ்வீத் வகுப்புகள், சிறியவர்களுக்கான தஜ்வீத் வகுப்புகள், மேலும் அல் குர்ஆனை பார்த்து திருத்தமாக ஓதக்கூடிய குர்ஆன் வகுப்புகள் சிறியவர்களுக்கானது. அதே போன்று ஹிஃபுல் யூனிட்டில் பல மாணவர்களை உள்ளடக்கிய பல ஹாஃபிலாக்களை உள்ளடக்கிய ஒரு பரப்பாக எமது ஹிஃபுல் யூனிட்டும் காணப்படுகின்றது. அண்மையில் எமது நிறுவனத்தில் ஒரு மாணவி தனது அல் குர்ஆனை மன்னம் செய்து முடித்து ஹாஃபிலாவாகவும் வெளியேறினார். அதே போன்று அல் குர்ஆனை சுமந்த ஹாஃபிலாக்களுக்கான தௌரா கிளாஸ், அதே போன்று இஜாசா வகுப்புகளும் எமது நிறுவனத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதே மாதிரி ரமலானுடைய காலத்தில் விசேடமாக அல் குர்ஆனை மீட்டுவதற்கான வழிகாட்டல்களும் வழங்கப்படுகின்றது. அது மட்டுமின்றி மொழித்துறையிலே அரபு மொழி விசேடமான ஒரு கற்கையாக கற்பிக்கப்படுகின்றது. அந்த வகையில் பேசிக் அரபிக், ஸ்போக்கன் அரபிக், டிப்ளோமா இன் அரபிக் என அரபு மொழியும் கற்பிக்கப்படுகின்றது. அதே போல சென்னை பல்கலைக்கழகத்துடன் இணைந்து இந்திய மாணவர்களுக்காக அஃதலுல் உலமா கற்கை நெறியும் எமது நிறுவனத்தால் வழங்கப்படுகின்றது. அதை தாண்டி எமது நிறுவனம் சில தமிழ், ஆங்கிலம், சிங்களம், அதே போன்று ஜப்பான், கொரியன் போன்ற மொழி கற்கைகளையும் நெறிப்படுத்தி வருகின்றது. அதே போன்று இலங்கை மாணவர்களை பொறுத்தவரையில் பேராதனை பல்கலைக்கழகத்தின் வெளிவாரி பட்டப்படிப்புக்கான அனைத்து விதமான பாடங்களும் எமது நிறுவனத்தால் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் உங்களுக்கும் எமது நிறுவனத்துடன் இணைந்து உங்களது கற்கை நெறியை தொடர விருப்பமாக இருப்பின் எமது வெப்சைட் தளத்தின் மூலமாக உங்களுக்கு தொடர்பு கொள்ள முடியும். அல்லது எமது குர்ஆன் இஸ்லாமிக் யூனிட்டின் தலைவரை தொடர்பு கொள்வதன் மூலம் உங்களுக்கும் எமது இந்த மேலான பணியிலே இணைந்து கொள்ள முடியும். மேலும் இந்த அழகிய பொழுதை எம்மோடு இணைந்து இவ்வளவு நேரமாக பொறுமையாக எங்களோடு அமர்ந்து எங்களுக்கு ஒத்துழைத்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் ஜஸாக்குமுல்லாஹு கைரா. அனைவரையும் இந்த பொழுதில் பொருந்திக் கொள்ள வேண்டும் என கூறி இன்றைய நிகழ்வை முடிவுக்கு கொண்டு வருகின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وعليكم السلام ورحمة الله وبركاته.